Hi guys, this is me. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம பண்றது கிரேசி ரிவ்யூஸ் தான். தாறுமாற என்னென்ன கையில கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே பண்ண போறோம்னு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல வந்து வெறும் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை மட்டும் தான் ரிவ்யூ பண்ண போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து ஒரு கன்சியூமர் அவேர்னஸ் வீடியோவும் கூட. ஏன் அப்படின்னா சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஃபால்ஸா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து துளி கூட உண்மையே கிடையாது. அதெல்லாம் என்னென்ன, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இந்த செல்ஃபி ஸ்டிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் எதுக்கு ஃபஸ்ட்டு செல்ஃபி ஸ்டிக் வாங்கினேங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னோட ஒரு ட்ரைபாடு நான் வச்சுருந்தேன். ரொம்ப நாளாகவே உங்களுக்கு தெரியும். சில வீடியோவில் வந்து மிரர் ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரைபாடோட அட்ஜஸ்ட் பண்ணுவோம் நம்ம ஃபோனை. அது வந்து ஸ்டார்டிங் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே ஒன்று இருக்கும். அது நிறைய லாங்குவேஜில் நிறைய மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃப்ராங்காக சொல்லணும்னா அதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் அது உடஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு ட்ரைபாட் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. நான் வாங்கினதோட வந்து ஒரு டபுள் த ரேட் ஆகிடுச்சு. சரி, எதுக்கு நம்ம ட்ரைபாட் வாங்கிக்கிட்டு செல்ஃபி ஸ்டிக்கை வாங்கி வந்து வெல்த்ரோ இருக்குல்ல அதை வச்சு கட்டிட்டோன்னா வந்து நகராது. ஸோ அதையே வந்து ஒரு ட்ரைபாடாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் செல்ஃபி ஸ்டிக் வாங்கினேன். இந்த செல்ஃபி ஸ்டிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது பேர் ivon அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்ஃபி ஸ்டிக் பேர் இன்ஸ்பயர் யுவர் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி ஸ்டிக் 3 generation டிரைவ் பை ஒயராமா. சிம்பிளாக இந்த ஒயரை வந்து உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பட்டன் அழுத்தினாலே போதும். அது வீடியோ எடுக்கிறதாலும் இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுனாலும் தானாக எடுக்கும். எல்லா செல்ஃபி ஸ்டிக்குமே இதுதான், ஒரு பெரிய கம்ப சூத்திரமால இல்லை. அடுத்தது செல்ஃபி ஸ்டிக் இன்டகிரேட்டட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஷூட்டிங் எய்ட். சிம்பிளாக வந்து இதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட ஃபோன் ஹோல்டர் வந்து மடக்கிற மாதிரி, அதாவது செல்ஃபி ஸ்டிக்குள்ளேயே போயிடுற மாதிரி. அதை நான் காமிக்கிறேன், உங்களுக்கு காட்டும் போது புரியும். இது வந்து அந்த செல்ஃபி ஸ்டிக்கோட மாடல் நம்பர் 4102 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது என்னென்ன கலர்ஸில் வருது அப்படிங்கிறது பிளாக்கு, ஒரு மாதிரியான எல்லோ, அப்புறம் வந்து இதுவும் ஒரு மாதிரியான டல் பிங்க்குன்னு சொல்லலாம், அப்புறம் வந்து ஒரு ப்ளூ, அப்புறம் க்ரீன். இந்த 4 கலர்ஸில் வருதான். அதுக்கு பின்னாடி வந்து த ஃபன் அண்ட் ஈஸி வே டு டேக் செல்ஃபி பிக்சர்ஸ் வித் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஈஸி 1 2 3 செட்டப். இது எல்லாமே வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடான ஃபீச்சர்ஸ். அதை நான் ஏன்னு சொல்கிறேன், ஒரே நிமிஷம். நோ ஆப்ஸ் டு இன்ஸ்டால். பின்ன செல்ஃபி ஸ்டிக்னு ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஃபாஸ்ட், ஃபன் அண்ட் ஈஸி டு யூஸ். இல்லைன்னா நான் எதுக்கு உங்களுது வாங்குறேன். அடுத்த விஷயம், அப்புறம் வந்து வேண்ட் எக்ஸ்டெண்ட் டு 40 inches அப்படிங்கிறது தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி கோடு போட்டால் வந்து இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அது எப்படி இருக்கும்னு நான் அதை விரிச்சு காட்டுறேன் எவ்வளோ பெருசாக வருதுன்னு. ஒர்க்ஸ் வித் டேப்லெட்ஸ் அண்ட் 60 clicks ஆன் 1 charge. சாரி, 600 clicks ஆன் 1 charge. சாரி, ஒரு மிஸ்டேக்கு. 600 clicks ஆன் 1 chargeனா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதில் ஒரு பேட்டரி இருக்குது போல், ஸோ அந்த பேட்டரியை வச்சு இது ஒர்க் ஆகுது போல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். இதெல்லாம் வந்து ஏமாத்துறதுக்கான கொடுக்குற ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக என்ன தெரியுமா மீன் பண்ணுது, உங்களோட ஃபோன் பேட்டரியில் வந்து 600 click நீங்கள் பண்ணலாமா. இது ரொம்ப ஓவராக தெரில, அது நாங்கள் பார்த்துக்குறோம். அது என்ன நீங்கள் சொல்கிறது, அதுவும் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கோட ப்ராடக்ட்டில் ஃபோன் பேட்டரி நீங்கள் டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. இது வந்து இதெல்லாம் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அடிச்சு விடுறது. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் 1/4x20 மவுண்ட். அந்த மவுண்டோட இது சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இன்க்ளூடட். எங்க இதுல மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்கு, இதுல 3.5 mm ஜாக் மட்டும் தான் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் இன் 1 hour or less. அதுதான் நான் சொன்னேன்ல, இதில் என்னமோ ஒரு பேட்டரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இன்க்ளூடட், சார்ஜ் இன் 1 hour or less. அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதில் ஒரு பேட்டரி இருக்கு போல இருக்கு, அதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. சத்தியமாக இதில் ஒன்றுமே கிடையாது. அடுத்தது இன்க்ளூட் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் கோப்ரோ அடாப்டர்ஸ். இதுதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை பார்த்துட்டு தயவு செய்து இந்த ப்ராடக்டை பிரித்து பார்க்காம வாங்கிடாதீங்க. ரீட்டெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் மேட் பை ivon. மேட் பை இந்தியா கேள்விப்பட்டிருக்கேன், சைனா கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் சில டைம் பங்களாதேஷ் கூட கேள்விப்பட்டிருக்கேன். கம்பெனியோட பேர் இங்கே வந்ததெல்லாம் இதெல்லாம் அல்டிமேட்டுங்க, நீங்களாம் எங்கேயோ இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சும்மா இந்த டப்பா வருது. ஸோ இப்போ வாங்க இதை அன்லாக் பண்ணலாம். இதில் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸுக்கும் ரியாலிட்டிலையும் என்ன இருக்குங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த செல்ஃபி ஸ்டிக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்பர், அப்புறம் ivon அப்படின்னு இருக்கு. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இது
ஒரு கன்சர்ன் டிஸ்டன்ஸ் வந்து போகுது. ஸோ சிம்பிளாக வந்து 40 இன்ச்சஸாக இருக்கணும்னா கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். 1 inch is equal to 2.54 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 40 inch அப்படின்னு சொல்கிறாங்க. இது 40 inch இருக்கணும்னா அது என்ன சொல்கிறது, அது வேணாம், நான் எதாவது சொல்லிட போகிறேன். 40 inchும் இது கிடையாது, இதில் பேட்டரியும் கிடையாது, இதில் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பித்தலாட்டத்துக்கு ஒரு அறிகுறி. பட் இருந்தாலும் இது ஏன்டா நீ வாங்கின அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு தெரியும். பட் ஏன்னா அன்றைக்கி எனக்கு செல்ஃபி ஸ்டிக் தேவை, இல்லைன்னா நான் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் வாங்கினேன். ஸோ இப்படி இருக்குது. இங்கே வந்து சும்மா ஒரு மெட்டல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மலான செல்ஃபி ஸ்டிக்குங்க, ஒரு லோக்கல் பிராண்டுன்னு கூட சொல்லலாம். சிம்பிளாக ஒரே வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா அதுதான். அப்புறம் இதில் 1 2 3 4 5 6 ஃபோல்டபுள் ட்ரேஸ் இருக்குது, வேணா நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஃபோன் ஹோல்டர், இது வந்து ஓரளவு வந்து பெருசு. என் ஃபோன் ரொம்ப பெருசு, ரெட்மி 8 ப்ரோ வந்து இந்த மாதிரியான வித்தில் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கு இவ்வளோ பெருசு வேணும். அதுக்கப்புறம் இது வந்து அதோட சைஸை வந்து வேணும்னா நம்ம என்ன ஆங்கிள் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு டிப் என்னென்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் ஹார்ஷாக வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தாலும், இது இந்த செல்ஃபி ஸ்டிக்குனே இல்லை, எந்த செல்ஃபி ஸ்டிக்காக இருந்தாலும் ரொம்ப ஹார்ஷாக வந்து இதை பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா உடஞ்சிருது. நான் ஏற்கனவே ஒரு ஸ்டிக் வாங்கி இது உடஞ்சிட்டு இன்னொரு ஸ்டிக் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து அந்த 3.5 mm ஜாக். ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இருங்க நான் உங்களுக்கு இப்போ கனெக்ட் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ இப்படி வந்து ஃபோனோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஸோ இந்த இடத்த கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இப்போ ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ நான் இந்த பட்டன் அழுத்துறேன், கொஞ்சம் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஃபோட்டோ எடுத்துருச்சு. என்ன எடுக்கவே இல்லை, ஒரே நிமிஷம், இது நல்லா எழுதிக்கலாம். யா, இப்போ இது வந்து ஒரு டெக்னிக்கல் டெஃபெக்ட் இல்லை, என்னோட டிஃபெக்ட். அடுத்தது திரும்ப இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துருச்சு. டைமர் இல்லாமல் எடுக்கலாங்க சிம்பிளாக. நிறைய பேர் செல்ஃபிஸ் எடுப்பீங்க, டைமர்ஸ் வச்சு எடுப்பீங்க, அதுக்கு வந்து இது ஒரு யூஸ். மற்றபடி இதுலேயும் ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது. இது ஒரு கிம்பல் கிடையாது, ஷேக் ஆகாம இருக்குது. வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வீடியோ இதை கிளிக் பண்ணால் வீடியோவும் ஆன் ஆகணும். ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். யா, வீடியோ ஆன் ஆகுது. திரும்ப இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஆஃப் ஆகிடுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் குட். பட் இந்த மாதிரியான போலியான ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து வந்து யாரும் ஏமாற்றாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு வந்து ஐயோ இதில் பேட்டரி இருக்கா, இது சீப்பான ப்ராடக்டாக இருக்குது, இதில் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருப்பாங்களேன்னு ஏமாறுவாங்க. ஸோ அது மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட சைடில் இருக்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நான் இன்டர்நேஷனலாக தான் வாங்கினேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் யாரும் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலைசேஷன்ஸை இல்லை, நீங்கள் நெட்டில் வாங்குறீங்கன்னா தயவு செய்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பாருங்கள். நான் ரிவ்யூ பார்க்காம வாங்கவே மாட்டேன். நிறைய பேர் இப்படிலாம் இதை வந்து ஒரு நெட்டில் மட்டும் நான் வாங்கியிருந்தேன்னா ரிவ்யூவில் கழுவி ஊற்றிருப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப பேட் அண்ட் அட்ட வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேவலமாக அது அந்த ரிவ்யூ பார்க்குறதுக்கு அந்த கம்பெனிக்காரனே அவ்வளோதான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடியும் அது நம்மளுக்கு தான் யூஸ். ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கிரேசி அன்பாக்சிங்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நம்ம எல்லா ப்ராடக்ட்டையுமே, எனக்கு தெரிஞ்ச நான் எல்லா ப்ராடக்ட்டையுமே இந்த மாதிரி அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே வீடியோலேயே வச்சுக்கலாம். ரெண்டாக பிரிக்கிறதுக்கு வந்து ஒரே வீடியோவில் வச்சா உங்களுக்கும் வந்து 2 வீடியோஸை தேட வேண்டியது இருக்காது. எனக்கும் வந்து போடுறது வந்து சிலது வந்து மறந்துடும். இதுக்கு வந்து அன்பாக்சிங் போடும், ரிவ்யூ போட மாட்டோம். ஸோ அந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் இதான் வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக். சைனோரா.